சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம எங்கே இருக்கோம்னா விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் தான் இருக்கோம். இது எங்கள் ஊர் விருத்தாச்சலம் கோவிலில் இருக்கிறோம். இப்போ ஆஞ்சநேயருக்கு சாமிக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். விளக்கு போடும்போது அப்படியே எங்கள் ஊர் பெரிய கோவிலுக்கு வர பெரிய கோவில்னால் காசியை விட வீசம் ஜாஸ்தி எங்கள் கோவில். மெயினாக இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன், ஆனால் இவ்வளோ நாள் என்னை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். மெயினாக சொல்லப்போனால் இங்கே நிறைய வரலாறு இருக்குது. மெயினாக கிரிவலம்லாம் கிரிவலம் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, டியர் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ரொம்ப தீராத பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருந்ததுதான். வந்தாங்களாம், ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை நிறையா இருக்குது. 3 வாரம் தான் கோவிலுக்கு 3 வாரம் இல்லை, 3 பௌர்ணமி கிரிவலம் வந்திருக்காங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை எப்படி தான் தீர்ந்தது அப்படி தெரியல. எனக்கு அதிசயமாக இருக்குது. அப்படின்ட்டு இது 4வது மாதம் எங்களால் திருவண்ணாமலைலாம் போய் சுத்த முடியாது, ஆனால் இங்கேயே நாங்கள் சுற்றுறோம், அதுக்கு நிறைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ காமிக்கிற இடம் பார்த்திங்கன்னா அதான் முழுஸ்தானம், சரிங்களா? அப்படியே எட்டின தூரத்தில் முழுஸ்தானம் இருக்குது. இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ரொம்ப புகழ்பெற்ற கோவில், விருத்தகிரீஸ்வரர் கோவிலேருந்து புகழ்பெற்ற கோவில். இது எங்கள் விருத்தாச்சலத்தில் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் கோவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க, எங்கள் சிவன் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல, நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர அற்புதமாக இருக்குது. அப்புறம் வரவங்களாம் சாதாரண ஆள் இல்லை, இல்லாதவங்களாம் கிடையாது, எல்லாமே இருக்கப்பட்டவங்க தான். நிறைய வாங்கிட்டாங்க, நிறைய வரம் வாங்கி வச்சுருக்காங்க. நான் அவங்ககிட்டே கேட்டேன், நிறைய தான் இருக்குது, இன்னும் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா டெய்லியுமே நைட்டு ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த இடம் பார்த்திங்களா, அந்த இடம் ஃபுல்லாக 3 வேளை 3 டைம் கோவில், பெரிய கோவில் சுற்றிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அது எல்லாருமே கோவிலுக்கு வராங்க. ஒருத்தவங்கள 2 பேரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நிறைய பேர் விருத்தாச்சலத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே கோவிலுக்கு வராங்க. ஏன்னா அவ்வளோ நிறைய நன்மைகள் நடக்குது. நான் நினச்சேன், நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் இவ்வளோ நாள் நான் வரலை. இப்போ தான் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் எனக்கு டெய்லி வரணும்னு ஆசை, வேலை இருக்கிறதால என்னால் வர முடியல. ஆனால் இந்த மண்ணில் காலை வச்சவங்களுக்கு சொல்லப்போனால் சிவன் கூப்பிடாமல் அனுமதி கொடுக்காம யாருமே எந்த இடமும் போக முடியாது. அதில் நானும் ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வர முடியல, இவ்வளோ நாள் வர முடியாத நான் இப்போ தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. அவருடைய பர்மிஷனோடு நான் கோவிலுக்கு வரேன். உங்களுக்கு நிறைய இருக்குங்க, நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கும் எதனா தேவைகள் இருக்கும், என்ன தேவைகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஊர் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு வாங்க, ரொம்ப புகழ்பெற்ற கோவில். உங்களுக்கும் மாதம் பௌர்ணமிக்கு வாங்க, அமாவாசைக்கு வாங்க. அப்படின்னா நாள் தேதியெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் அவர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக வாங்க. பாருங்கள், அந்த இடத்துல தான் இருக்கார், பாருங்கள், முழுஸ்தானம் இங்கே தான் இருக்கார். நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார்.